That is Rocky's KGF. மேடையில இருந்தாலும் சரி, மேடைக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, இந்த நான், நீ, நாங்க, நீங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. நாம யாரு மேல யாரு கீழே அப்படின்ற பாகுபாடெல்லாம் எப்போ நம்ம பார்க்க போறதே இல்ல. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒண்ணுதான், நம்ம எல்லாருமே சமம் தான். அதனால என் நெஞ்சில் கொடி இருக்கும். ஏன் பாலிடிக்ஸ் மட்டும் மாறக்கூடாதா? ஒரு பெயிண்ட் டப்பாவை தூக்கிட்டு கிளம்பிடுவாங்க பாருங்க. சொல்லல முக்கியம், செயல் 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 தான் முக்கியம். கொஞ்சம் கூட பிசுகலாம செஞ்சு முடிப்போம். அது வரைக்கும் நெருப்பாதான் இருப்போம். என்ன நண்பா? அதான் இறங்கியாச்சு. எப்பயுமே மதுரையில் சித்திர திருவிழா ஒரே திருவிழா தான். சித்திர திருவிழாவை என் தாபையும் வந்திருக்காரு. திருவிழாவே இங்கே தான் இருக்குது. இன்னைக்கு சித்திர திருவிழா இங்கே தான். உடனே பாரு கலையம் சித்திரை திருவிழா வாழ்க்கையிலே முதல் தடவை 25 வருஷம் தவம் இருந்து நாங்கள் தவம் இருந்து பார்க்க போகிறோம். எங்கள் ஊரில் மதுரை தமிழக வெற்றி கழகம். போலீஸ் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ அந்த அக்கா ஒன்று சொன்னாங்க, தளபதி வந்துட்டா நாங்கள் என்ன தடுத்து நிறுத்த போகிறோம் அப்படின்னு. ஸோ போலீஸுமே தளபதிக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. குழந்தைங்களிருந்து பெரியவங்க வர எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ வண்டி பிடிச்சி, காரு பிடிச்சி, பஸ்ஸை பிடிச்சி எங்கெங்கேயோ இருந்தெல்லாம் வந்திருக்காங்க. நாங்களாவது ஒரு மத்தியானம் போனோம், காலையிலேருந்தே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ நாங்கள் போனதே ஒரு 12:30க்கு. ஆனால் விஜய் சார் வந்தது ஒரு 4 மணிக்கு தான். ஸோ நாங்களே ஒரு 3 மணி நேரம் வெயிட் பண்ணோம். எங்களுக்கு முன்னாடி 8 மணி நேரம் 10 மணி நேரம்லாம் வெயிட் பண்ணி நின்று தலைவனாக பார்த்தாங்க. தளபதியோட படத்தில் வர என்ட்ரியே தூக்கி சாப்பிட்ட மாதிரி என்ட்ரி, இந்த மதுரை என்ட்ரி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் தலைவன் எங்கள் என்ட்ரி இங்கே இருக்குது. எல்லோரும் வெறித்தனம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் என் தாயை வந்துடுவார். 25 வருஷம் வெயிட்டிங் இது. பார்த்து எனக்கு என்ன போய் தெரியல, ஜாலியாக இருக்கும். என்னது சரி போங்க. அதே மாதிரி ரொம்ப வெறியாக இருக்குது. தாயை வந்துட்டானா எப்படி சொல்கிறது? இன்னும் 2 நிமிஷம் வந்துட்டார். ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டார் தலைவன். அடுத்து இங்கே தான் வெறி தான். தளபதி வர போறாரு பாருங்க. இப்போ என்னோட மனநிலையை பாருங்க. அதுக்கப்புறம் அவர் பார்த்ததுக்கப்புறம் மனநிலையை நானே பாருங்க. இப்போ நம்ம இப்படி பேசுறோம்ல, பார்த்ததுக்கப்புறம் நம்ம உடம்புல இருக்க எல்லாமே வேற மாதிரி மாறிடும். அப்பையும் நம்ம காட்டுவோம். என்ன கொஞ்ச நேரத்தை தளபதி வந்துருவாரு. தலைவன் வந்தோடனே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. உடம்புல ஒரு மாதிரி அப்படியே ஷிவரி ஆயிடுச்சு. ஸோ ஒரு ரொம்ப வருஷமாக சின்ன வயசுலேருந்து இவரை தான் நான் பார்த்து வளர்ந்துருக்கேன். அந்த மாதிரி ஒருத்தரை பார்க்குறப்போ
என்ன பண்ணுறேனே தெரில. எப்பயுமே ஒரு கூட்டத்துக்குள்ளே நான் போக மாட்டேன். கூட்டத்துக்குள்ளே போய் நஞ்சு அந்த போலீஸ் அடி அதெல்லாம் நான் பண்ணவே கிடையாது. ஆனால் தளபதியை பார்த்ததுக்கு அப்புறம் நான் என்ன ஆச்சுன்னே தெரில. குடுன்னு அந்த கூட்டத்துக்குள்ளே பூந்து போய் அங்கிட்டு இங்கிட்டு போய் போலீஸ்லாம் கண்டுக்கவே இல்லை. போயிட்டு தளபதி இருக்கிற அந்த வேனுக்கு கீழே நின்றுட்டேன். ஸோ அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்கேன். எனக்கு எல்லாமே அப்படியே பெர் ஆயிடுச்சு. தளபதி நான் அவர் மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேன். வண்டிக்கு கீழே நின்றுட்டேன். நாங்கள் வண்டிக்கிட்ட நிற்கிறோம், அவர் தள்ளுங்கன்றாங்க. ஸோ வெறித்தனமாக இருந்துச்சு எனக்கு. இது மாநாடும் கிடையாது, பிரச்சாரமும் கிடையாது, மதுரையில் மீட்டிங்னு சொன்னாங்களா அதுவும் கிடையாது, இல்லை அஃபிஷியலாக நான் மதுரைக்கு வரேன் அப்படின்னு சொன்னாங்களா அதுவும் கிடையாது. ஜனநாயகன் படத்துக்கு ஷூட்டிங், அது மதுரை வழியாக போகிறாங்க. அதில் ஒரு சின்ன ஒரு ஸ்டாப்பு தான் ஏர்போர்ட். அப்படின்னு தெரிஞ்சதுக்கே இவ்வளோ கூட்டம், திருவிழா மாதிரி கூட்டம் வருதுன்னா மதுரையில் மாநாடு நடந்தால் எப்படி இருக்கும், என்ன ஆகும்? தளபதிக்கு மதுரையில் சரியான வரவேற்பு. அப்படியே அந்த திருவிழாவில் பூலாம் பறக்கும் பார்த்தீங்களா, பூ பறக்குது, தண்ணியெல்லாம் பீச்சு அடிக்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா பாலாபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்கும் தேட்டரில் கட் அவுட்டில் ஸ்க்ரீனில் கூட பாலாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. ஆனால் நேரில் பாலாபிஷேகம் பண்ணதுன்னா நம்ம மதுரை பாய்ஸ் தான், நம்ம மதுரை பயலுக தான். எனக்கெலாம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப குஷியாயிருச்சு. என்னடா தளபதியை மதுரைக்காரங்க எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஆனால் கூட இருக்கிற அந்த பவுன்சர்ஸு அந்த பாடி கார்ட்ஸ் தான் ரொம்ப பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டாங்க கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ள. தளபதி வேனில் ஏறி எல்லாரையும் பார்த்தாரு. அப்படி பார்க்குறப்போ நான் பார்த்த விஷயம் என்னென்னா, இத்தனை பேர் நம்மளுக்காக இவ்வளோ உயிரை கொடுத்து இப்படி வெறியாக இப்படி அழுது புலம்பி நம்மளை பார்க்கணுன்னு இத்தனை பேர் இருக்காங்க. அவங்களுக்காக நம்ம ஏதாவது ஒன்று செம்மையாக பண்ணணும். அதுக்காக தான் நான் அரசியலுக்கு வந்திருக்கேன், அதை நான் கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு அவர் கண்ணை பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சிச்சு. நல்ல மனிதர்களை நம்ம தவற விடக்கூடாது. இதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா, நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர் தான் நம்ம ட்ரோல் பண்ணி காமெடி பண்ணி கடைசியில் கொன்னுட்டோம். அடுத்து அவரோட தம்பி தளபதி விஜய் வந்திருக்காரு. அவரை நம்ம விட்டுறக்கூடாது. அவர் லாஸ்ட் ஹோப் தளபதி விஜய்.